காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மீனா அண்ட் கோமதி 2 பேரும் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன், வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ கோமதி உள்ளே வரும்போது பாண்டியன் பார்த்துடுறாரு. என்ன நீயே வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்துக்கிட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்போது, எங்க தண்ணி ஊற்ற போனீங்க செடிக்கு அப்படின்னு. செடிக்கு எத்தனை நேரம் தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்போது, நீங்கள் என்ன இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு இருப்பீங்களா, எனக்கு 1008 வேலை இருக்குது, பேசாமல் போங்க, நீங்கள் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போயிடுறாங்க. ஸோ கோமதி ஒரே டென்ஷனாக இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்மளோட ராஜி அண்ட் கது 2 பேரும் வராங்க. ஸோ மீனா பார்த்துட்டாங்க. ஸோ மீனா போய் இன்ஃபார்ம் பண்ணலான்னு உள்ளே போகும்போது மறுபடியும் பாண்டியன், என்ன மீனா நீ உங்கள் அத்தை என்ன கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்களா, அங்கேயும் போயிட்டு இருக்கீங்க போது, ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ட்டு அவங்களும் உள்ளே போயிட்டு, அத்தை ராஜியும் கதரும் வந்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை போல இருக்கு அப்படின்றாங்க. கரெக்டாக ராஜியும் வராங்க. அதே நேரம் கரெக்டாக நம்ம தங்கமயிலும் உள்ளே என்டர் ஆகுறாங்க. அத்தை என்னத்தை பண்ணலாம், கிச்சனில் போய் தான் வேலை செய்யட்டுமா அப்படின்போது, இவங்க 3 பேர் பேசணுமே, கிச்சனுக்குள்ள தான் அவங்க ரகசியம் பேசணும். ஸோ மயில அனுப்பிடணுட்டு இருக்கா கோமதி. இல்லை நீ போய் துணி ஏதாவது துவைக்கணும், நீ போ அப்படின்றாங்க. இல்லை நான் வேலை செஞ்சுட்டே போகிறேன் போது, இல்லை வேண்டாம் நீ எவ்வளோ வேலை தான் செய்வேன், நீ போ மயில் அப்படின்றாங்க. ஸோ மயிலுக்கு புரியுது ஏதோ அவங்க பேச போகிறாங்க, நம்மளை துரத்தி விடுறாங்க அப்படின்னு புரியுது. அண்ட் ராஜியை வந்து திட்டுறாங்க கோமதி, ஏண்டி இப்படி பண்ணுற, தேவையில்லாத பிரச்சனை முடிஞ்சு போய் குழி தோண்டி போன பிரச்சனையை ஏண்டி மறுபடியும் பிறந்து பிரச்சனையை எழுப்பிட்டு இருக்கிற, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ உன் கல்யாண விஷயத்த சொல்லி பெருசு பண்ண போறியா அப்படின்போது, நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு, எங்கள் அப்பாட்ட பேசணும்னு தோணுச்சு அப்படின்போது, உங்கள் அப்பாவை பார்த்து நீ என்ன சொல்ல போகிற, நடந்ததெல்லாம் சொல்ல போகிற, இதெல்லாம் எதுக்கடி தேவையா அப்படின்போது மீனா சொல்லிட்டாங்க, ஆமா ராஜி அதெல்லாம் தப்பு தானே, இப்போ நீ ஏதாவது சொன்ன அப்படின்னா அத்தை தானே மாட்டிக்குவாங்க, மாமா ஒரு பக்கம் சாமி ஆடுவாங்க, உங்கள் குடும்பம் ஒரு பக்கம் கேட்கும், அத்தையை பிரச்சனை மாட்டிவிட பார்த்தியே அப்படின்போது கோமதி இருந்துட்டு, நான் என்ன எனக்காக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டியா, எங்கள் அண்ணன் குடும்ப கௌரவம் போயிருமே, ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க, இப்படி ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு பேசுவாங்களே, என் குடும்ப கௌரவம் எங்கள் அண்ணன் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுக்காக தான் நான் இதை பண்ணேன், இப்போ எனக்கு என்ன பயமே இல்லை, நான் வேணா என் புருஷன்கிட்டே சொல்லிடுவேனே, நான் இதுக்குனால தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எந்த ஒரு கட்டாயத்தில் நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் சொல்லிடுவேனே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மீனா இருந்து, ஐயோ சும்மா இருந்த அத்தையை நம்மளே உசுப்பேத்தி விட்டோம் போல இருக்கேன்ட்டு, சரி அத்தை விடுங்க நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி மறுபடியும் ராஜியை கேட்குறாங்க, ஏண்டி நீ இப்படி பண்ணி தொலைச்ச அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று நைட் நீங்கள் எனக்கு என்ன திட்டிங்க அப்படின்னு. நான் உன்னை எப்போ திட்டினேன் அப்படின்ற மாதிரி கோமதி ரியாக்ஷன் கொடுக்கும்போது, உங்கள் பையன் டிரைவர் வேலைக்கு போகலான்னு என்ன திட்டினீங்க தானும் போது, ஆமாம் திட்டதான் செஞ்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் இவ்வளோ கஷ்டப்படல, இப்போ கஷ்டப்படுறான்னு திட்டதான் செஞ்சேன் அப்படின் போது ராஜி பிடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன்னா உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் சொன்னேன்னா நீங்களாக தான் உங்கள் குடும்ப கௌரவம் அண்ணன் குடும்ப கௌரவன்றக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நிற்கிறீங்களா, நீங்களும் திட்டுறீங்க, மற்றவங்க யாராவது என்ன திட்டினாலும் வேடிக்கை பார்த்துக்கிறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, அன்றைக்கி டியூஷன் விஷயத்தில் மாமா அவ்வளோ திட்டினாரு, ஒரு வார்த்தை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா, அதுவும் இல்லாமல் நீங்களும் கூட சேர்ந்து தானே எல்லாரும் முன்னாடி என்ன திட்டினீங்க, சரி இப்போ மாமா வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இப்போ இந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி மாமா அவ்வளோ கஷ்டப்படும் போது உங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்குல்ல, அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நினச்சது இல்லையா அப்படின் போது கோமதி, நான் வீட்டிலே இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் நீ செயலில் காமிச்சிட்டியே, நீ வேலைக்கு போயிட்டியா. ஸோ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் 8 அடி பாய்ஞ்சிங்கன்னா அவன் 16 அடி பாயிரா அப்படின்னு. ஆமாம் அப்போ அவன் கஷ்டப்படும் போது நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, இதில் என்ன தப்பு இருக்குது பாருங்கள், உங்கள் புருஷன் கௌரவம் உங்கள் அண்ணன் கௌரவன்றீங்களே அந்த மாதிரி இந்த மருமகளுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அதனால எனக்கு யாராவது சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாம், ஏன் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என்னோட படிப்பு செலவு என்னோட தேவைகளுக்கு நான் வேலைக்கு போகிறேன், நான் டியூஷனுக்கு போக தான் போகிறேன் அப்படின்றாங்க. அண்ட் இதுக்கு உங்கள் பையன்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், அதே மாதிரி உங்ககிட்டயும் சொல்கிறேன், நீங்கள் தான் மாமா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி தரணும் அப்படின்றாங்க. அவர்கிட்ட எப்படி பேச முடியும், இப்போ தாண்டி இந்த பிரச்சனை முடிஞ்சு கூட ஃபுல்லாக முடியல, அதுக்குள்ளே மறுபடியும் அதை போய் பேசினா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்போது, எல்லாரோட கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்காக பேசுகிறீங்களே, அந்த மாதிரி இந்த மருமகளோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக மாமா கிட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த நேரம் கரெக்டாக மறுபடியும் மயில் வராங்க. துணி ஏதாவது உங்கள் துணி ஏதாவது துவைக்கணும் மாத்த அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம் என் துணி நான் துவைச்சிக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி கோமதி விரட்டுறாங்க. ஸோ அவங்களும் அப்படியே வருத்தத்தோட போயிடுறாங்க. அண்ட் மீனா சொல்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு நம்ம ஏதோ பேசுகிறோன்னு அவங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு. ஆமாம் அவகிட்ட ஏதாவது ரகசியம் சொன்னால் நிற்குமா, அதனால தான் அவளை அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மயில் அங்கே சரவணன் கிட்ட போய் இதை பற்றி கன்வே பண்ணலான்னு போகிறாங்க. பட் சரவணன் வந்து ரொம்ப ஆஃபீஸ் டென்ஷனில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க போய் பேச போகும்போதெல்லாம் அவர் ஏதோ ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்டில் மயில் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த மயில் எதுக்கு அழுகிறா அப்படின் போது, இங்கே பாருங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க தெரியுமா, இப்போ நீங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேர் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அதே மாதிரி தான் ராஜி மீனாக்கிட்டையும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ராஜி மீனா என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க, அத்தையே வந்து என்னை விட்டுட்டு அவங்க 3 பேர் மட்டும் தான் தனியாக பேசிக்கிறாங்க, இப்போ இந்த டியூஷன் விஷயத்தில் ராஜி மீனா கிட்ட அத்தை பேசாமல் இருந்தாங்க, நான் தான் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி பேச வச்சேன், ஆனால் அவங்கள பேச வச்சதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை பார்த்தாங்கன்னா மட்டும் எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க கூட்டணியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின் போது நம்ம சரவணன் சிரிக்கிறாரு. கூட்டணியாக இப்போ என்ன கட்சியாக ஓப்பன் பண்ண போகிறாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுற, அதெல்லாம் நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க
போயிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா பாண்டியன் வந்து கோமதியை கூப்பிடுறாங்க. ஸோ மீனா சொல்கிறாங்க, அத்தை இதுதான் நல்ல நேரம், மாமாட்ட நீங்களா சொல்லணும்னு நினச்சிங்க, மாமாவா உங்களை கூப்பிடுறாரு, போய் இந்த டியூஷன் விஷயத்த பேசுங்க அப்படின்போது, ஏய் இப்போலாம் வேண்டாம் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. அண்ட் நாங்கள் பார்த்தோம்னா பாண்டியன் காசு கேட்குறாரு, ஒரு 12,000 எடுத்து பழனி கிட்ட கொடு அப்படின் போது, பழனி மாமா எனக்கா, எதுக்கு மாமா அப்படின்போது, நல்லா சாப்பிடு, சட்டை எடுத்து போடு, அடங்கு இவனை, உனக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை போய் கொடுறா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்ம சரண் வந்துட்டு, அப்பா இந்தாங்கப்பா சம்பள பணம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்த தங்கமயிலுக்கு ஷாக்கு. அட படுபாவி, இவ்வளோ நேரம் உன் ஆஃபீஸ் டென்ஷன்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தே தவிர இந்த சேலரி வந்துருச்சுன்றதை என்கிட்ட சொன்னியா, அப்படியே காசெல்லாம் தூக்கி கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி காண்டோட பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.